வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன தலைப்புனா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நமக்கு ஏன் இந்த கில்ட்டி ஃபீலிங் வருதுங்கிறது தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல என்னோட சர்க்கிளா இருக்கட்டும், நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், நம்ம சும்மா இருக்கோம்னு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. காரணம், நம்மளால உழைக்க முடியல, குடும்பத்தை பாத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமா கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டு வேலைகளை பார்த்துட்டு, குடும்பத்தை நல்லா கவனிச்சுட்டு, உறவுகளை அனுசரிச்சு போய்க்கிட்டு நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ற நமக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளை எப்படி பார்த்துக்கிடுறதுங்கிறதுதான் தெரியல. காரணம் என்னன்னா, சோசியல் மீடியால நம்ம பாக்குற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை பாதிக்குதுன்னு தான் சொல்லணும். உண்மையான ரீசன் அதுவாதான் இருக்க முடியும். ஏன்னா, படங்கள்ல வர்ற மாதிரியோ இல்ல அடுத்தவங்களோட வாழ்க்கை மாதிரியோ நம்மளும் இருக்கணும்னு ஆசைப்படுறதுதான் மிக முக்கிய காரணம். நம்ம வாழ்க்கையில நம்மள நாம இழக்கிறது. எப்போதுமே நீங்க நல்லா பாத்துக்கிடணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நம்ம அடுத்தவங்களை எவ்வளவுதான் நம்பினாலும் நம்மள நல்லா பாத்துக்கிட்டோம்னா அது நம்மளால மட்டும்தான் முடியும். இதுதான் உண்மை. அதனால 1000 பேர் 1000 சொல்லட்டுமே, அடுத்தவங்க பேச்ச கண்டுக்காம உங்களுக்காக வாழ்ந்து பாருங்க. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், வீட்டுலதான் இருக்கோம், சும்மாதான் இருக்கோம், வேற வேலை எதுவும் இல்ல, வீட்டு வேலைகள் மட்டும்தான் நான் பாத்துட்டு இருக்கேன், இப்படியே போகுது பொழைப்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு மத்தவங்கள காட்டி. நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும் போது பஸ்ல போகும்போது கிராமத்து வழியோடிதான் போவோம். அங்க உள்ள அம்மாக்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். அப்போ படிக்கிற டென்ஷன், கவலை இதெல்லாம் பார்க்கும்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், அம்மாவெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் பெரியவங்கள ஆயிடுவோம், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுகள் கூட நாங்களே பேசி சிரிச்சிருக்கோம். ஆனா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த நிலைமைய நாம அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை புரியுது. அப்ப வாழ்ந்த வாழ்க்கைதான் உண்மையான சொர்க்கம்னு. நம்ம பார்க்கிற பார்வை வெறும் மேலோட்டமானதுதான். உண்மை அது கிடையாது. இது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். சோசியல் மீடியால கூட நம்ம பாக்குற விஷயங்கள் வேற, நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் வேறதான். கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும், சுத்தமா இல்லைன்னு சொல்ல கிடையாது. அதே நேரத்துல முழுக்க முழுக்க உண்மைன்னு சொல்ல கிடையாது. அந்த கொஞ்ச விஷயங்கள் எது உண்மை எது பொய்ங்கிறத உணர ஆரம்பிச்சோம்னா நம்ம எதிர்பார்ப்பு தானா குறைய ஆரம்பிக்கும். அவங்கள மாதிரி ஆயிரணும், இவங்கள மாதிரி ஆயிரணும்னு என்னைக்குமே ஆசைப்படாதீங்க. அதே மாதிரி அவங்கள மாதிரி வாழ்க்கை நமக்கு இல்லைன்னு சொல்லி ஏக்கமும் படாதீங்க. உண்மை என்னன்னா, உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை உங்களுக்கானதுதான். கடவுள் உங்களுக்கு நியமிச்சது. உண்மையாவே அது ரொம்ப நல்லாதான் இருக்கும். அதோட உண்மை நமக்கு புரியுற வரைக்கும். அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க, தூரத்து பச்சை கண்ணுக்கு குளுமைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு எல்லாமே நல்லதாதான் தெரியும். ஆனா எந்த ஒரு விஷயமே அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட உண்மைத்தன்மை புரியும். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற மென்டாலிட்டி படி வீட்டுல இருக்கோம், சும்மா இருக்கோங்கிறதே நிறைய பெண்களோட ஸ்ட்ரெஸ்ஸாவோ பிரச்சனையாவோ இருக்கு. ஏன் அது காரணம்னா, பினான்சியலா இண்டிபெண்டன்ட் இல்லைன்னு நாம ஃபீல் பண்றதுதான் காரணம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? குடும்பத்தை நம்மளால பாத்துக்க முடியல, நம்மளோட அம்மா அப்பாவுக்கு நம்ம கையில இருந்து செலவு பண்ற மாதிரி இல்ல அப்படிங்கறதுதான் பெரும்பாலான பெண்களோட மனக்கவலையா இருக்கு. இது ஏத்துக்க முடியாத ஒரு உண்மையும் கூட. கஷ்டப்பட்டு படிக்க வச்ச நம்ம அம்மா அப்பாவை நம்மளால பார்க்க முடியலையேங்கிறதுதான் பெண்கள் பலரோட வருத்தமா இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிக்கும் போது ஒரு உண்மை புரியுது. நாம எவ்வளவுதான் இண்டிபெண்டா இருந்து சுயமா சம்பாதிச்சு நம்ம கையில இருக்கிற காசுல நம்ம அம்மா அப்பாக்கு எது வாங்கி கொடுத்தாலும் அவங்களோட மனம் கொஞ்சம் ஏத்துக்கூட மறுக்கதான் செய்யும். நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாம நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்யற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத விட கொஞ்சம் கவலையாவதான் இருக்கும். இந்த உண்மையை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. நீ நல்லா இருந்தா போதும், உனக்கு எதுக்குமா இந்த வீண் செலவுன்னு நிறைய பெத்தவங்க சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளால முடியலையே, நம்மளால பண்ண முடியலையேன்னு யோசிக்கிறது கூட கொஞ்சம் வருத்தமாதான் இருக்கு. முடிஞ்சா நீங்க அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க தானா சந்தோஷப்படுவாங்க.
ரொம்ப முடியாதவங்களா இருக்கு, குடும்ப சூழ்நிலை அப்படி காரணமா இருந்தா கட்டாயம் உதவி பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க முன்னேறி இண்டிபெண்டன்டா இருந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களோட வருமானத்த உங்க பெத்தவங்களுக்கு குடுங்க. அதே மாதிரி தன்னோட கணவர் வீட்லயும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா, அவங்களையும் பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்குங்கிறதையும் மறந்துறாதீங்க. ஏன்னா, நமக்கு எப்படி நம்ம அம்மா அப்பாவோ, அதே மாதிரிதான் நம்மள கட்டிட்டு வந்த நம்மளோட கணவருக்கும் அவங்களோட அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். மொத்தத்துல ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் இந்த வார்த்தைகள்லாம் நாம யூஸ் பண்றதுதான் யாரும் நமக்கு தரப்போறது இல்ல. வார்த்தைகளை மாத்திட்டு வாழ்க்கைக்கு தேவையான வழியை தேடி போய்கிட்டு இருக்கோம். வழியும் கிடைக்கும், வாழ்க்கையும் வளமா மாறும். நம்முடைய பயணம் தொன்று தொடரட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கும்.